ஏன் அல்லாஹ் நம்மை மட்டும் இவ்வளவு அதிகமா சோதிக்கிறான்னு எப்பயாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளத்தால் சோதித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பால் சோதித்தான். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்வையின்மையினால் சோதித்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தம் உறவுகளிலிருந்து பிரித்து சோதித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுங்கோலனால் சோதித்தான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோயினால் சோதித்தான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரோகத்தால் சோதித்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுமையினால் சோதித்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ராஜ்யங்களால் சோதித்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போரினால் சோதித்தான். இப்படிப்பட்ட நபிமார்களை அல்லாஹ்விடத்துல ஏன் சோதிக்கிறீங்கன்னு கேட்கல. ஆனா நாம கேட்குறோம். அதுக்கு அல்லாஹ் அழகான ஒரு பதில சொல்றான். நான் நேசிப்பவர்களையே சோதனைக்குள்ளாக்குகிறேன் என்று.